இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த நேந்திரம் வாழை தோட்டத்துக்கு வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா இந்த வாழை வந்து நல்லா ஒரு பெரிய அடர்ந்த தோட்டம் தான். இந்த நேந்திரம் வாழை வந்து நல்லா எப்பவுமே வளர்த்தியாக இருக்கும். ஆனால் அந்த சீப்பு என்கிட்ட இருக்குன்னா இது வந்து ஒரு பெரிய வரப்பு. இந்த சைடு ஓடை இருக்குது. அந்த ஓடை வரப்புங்கிறதுனால நான் கொஞ்சம் வாழை சீப்புக்கிட்ட வந்துட்டு இந்த கொலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு மரம்னா இந்த நேந்திரம் வாழை சொல்லலாம். ஆனால் இது வந்து ரெண்டாவது தடவை இந்த இதெல்லாம் இந்த வாழை பக்குன்னு அதுக்கப்புறம் அந்த இலைலாம் யூஸ் பண்ண முடியாது. இலைலாம் சாப்பிடைக்கு இது வந்து கொஞ்சம் சின்ன இலையாக இருக்கும். அதனால் சாப்பிடைக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இது என்ன சொல்ல வந்தோம்னா, இந்த காய் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சிப்ஸு நம்ம வாழைக்காய் சிப்ஸுன்னு சாப்பிடுவோம்ல, அந்த எல்லா சிப்ஸுமே இந்த ஒரு வாழைக்காயில் தான் செய்ய முடியும். அப்புறம் வேறு வாழையில செய்யலாம். ஆனால் இந்த வாழைக்காய் தான் கொஞ்சம் அதுக்கு உகந்தது. அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த வாழைக்காயில் சாப்பிடக்கூடியது. நேந்திரம் வாழை இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து கொலை தள்ளி ஒரு சீப்புக்கு ஒரு 5 நாள் வச்சுருக்கலாம். ஒரு 7-8 நாள் ஆயிருக்கும். 8 நாளைக்கு முன்னாடி கொலை தள்ள ஆரம்பித்து இப்போ இவ்வளோ நாள் ஆகிட்டு 8-9 நாள் கிட்ட இருக்கும். சரியா? நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தெரியாத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.